நல்லா காரசாரமா சுல்லுன்னு பிச்சு போட்ட கறி வறுவல். அதுவும் சைவத்துல பார்த்துடலாமா? தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. 1 1/2 கப் மீன் மேக்கரை ஒரு டைம் தண்ணியில கழுவிட்டு அப்புறமேட்டு சுடு தண்ணியில சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகு, சின்ன சைஸ் வெங்காயம் நீல வாக்குல நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கடைசியா 2 கிராம்பு 2 பட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. மீன் மேக்கர் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியிலிருந்து வடிகட்டிட்டு சூடு ஆறுனதும் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இந்த கறி வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தட்டுன 5 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் பூண்டோட கலர் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் வேக வச்ச மீன் மேக்கர் தண்ணியவே ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே மீன் மேக்கர் ரெடி பண்ணிடலாம். மீன் மேக்கரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீன் மேக்கர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகுற வரைக்கும் வறுக்கலாம். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு மீன் மேக்கர் நல்லா வறுக்கணும். மீன் மேக்கர் நல்லா வறுபட்டுருச்சு. உப்பு மட்டும் பத்தல. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கறி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியை நறுக்கின மல்லி இலை, கருவேப்பிலை தூவி நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட ரோல் பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.